ஒரு சின்ன குடிசையில கூட போய் பாருங்க, டிவி இல்லையா, மிக்சி இல்லையா, கிரைண்டர் இல்லையா, எது இல்ல, எல்லாமே இருக்குது. ஃபேன் இல்லையா, விசிறி எடுத்து கைக்கு வேலை கூட இல்ல. அந்த காலத்துல கரண்ட் போனாக்க உடனே விசிறி எடுத்து விசிட்டு இருந்தோம்ல. இப்போ ஒரு குடிசை வீட்டுல கூட டேபிள் ஃபேனாவது இருக்குது. அப்போ ஈஸியா நமக்கு வந்து உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்ன காலத்துல எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வீடு நீளமா இருக்கும், கிணறு உள்ள புழக்கடைன்ற இடத்துல இருக்கும், கிச்சன் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும். இப்ப காலையில எழுந்ததுக்கு அப்புறம் அந்த கிச்சன்ல இருக்கிற சாமான்கள் எல்லாம், அழுக்கு சாமான்கள் எல்லாம் கிணத்துல கொண்டு போயிட்டு போடுவோம். தண்ணி வந்து பம்ப் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கிணத்துல இருந்து இறைக்கிற மாதிரி இருக்கும். பம்ப் வர்றதுக்கு முன்னாடி கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு இருந்தோம். தண்ணி அது ஒரு எக்ஸசைஸ் தான் இல்லையா? அந்த எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப போயிடுச்சு. அங்க சாமான எல்லாம் கழுவிட்டு அதை உள்ள கொண்டு வந்து அடுக்கிறது. நடைப்பயிற்சி, கிச்சனுக்கும் கிணத்தடிக்கும் நடைப்பயிற்சி இருந்துச்சு. கை பயிற்சி, கால் பயிற்சி இதெல்லாம் இருந்துச்சு. சமைச்சிட்டு இருந்தோம் விறகு அடுப்பு வச்சு, கீழே உட்கார்ந்து சமைச்சிட்டு இருந்தோம். இப்ப கீழே யாருமே உட்கார்றது இல்ல. ஏன்னா எல்லாமே டைனிங் டேபிளே உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு, ஒரு மெடிடேஷனுக்கு நம்ம உட்கார வைக்கணும்னா பாருங்க, கீழே உட்கார முடியாது. முட்டி மடங்க மாட்டேன் இதுங்க. அந்த முட்டி வலியை வரவழைச்சுக்கிட்டது யாரு? நாம தான் இல்லையா? அவ உடம்புக்கு சரியான விதத்துல நம்ம பயிற்சி கொடுக்கல. இந்த மின் சாதனங்கள் பெருகி போய் அம்மியும் ஆட்டுக்களும் பேர் தெரியாம எங்கேயோ போயிடுச்சு. இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட அம்மின்னு சொன்னா தெரியுமா, ஆட்டுக்கள்னு சொன்னா தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. மிக்சின்னு சொன்னா தெரியும், கிரைண்டர் கூட போயிடுச்சு இப்போ. மிக்சியில விதவிதமான மிக்சி, சின்ன மிக்சில இருந்து பெரிய மிக்சி வரையில. ஏதோ பெரிய குடும்பங்கள்ல கிரைண்டர் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அதுவும் இப்போ கடையில ரெடிமேடு மாவு கிடைக்குது. அந்த கிரைண்டர் கூட கழுவி எடுத்து, அதுல கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்துச்சு. அந்த கல்லை தூக்கி கழுவி அந்த ஓரங்கள் எல்லாம் கழுவி வேலை இருந்துச்சு. இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு. ரெடிமேடு மாவு கிடைக்குது, இட்லி மாவு, தோசை மாவு கொண்டு வந்தோமா, இட்லி வாத்தோமா, முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் மின்சார வசதிகள் வந்துட்டு நம்ம உடல் உழைப்ப மொத்தமா டோட்டலா டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்ப அதெல்லாம் எங்க விடியும்? எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கத்தானே செய்யறோம். இப்ப இந்த செயலுக்கு எந்த விளைவு? நாம வந்து நோயாக அனுபவிக்கிறோம். ஆச்சுங்களா? அதே மாதிரி அது காத்துல இருந்து சில நோய்கள், அது இயற்கையில வரக்கூடிய நோய்கள். அந்த நோய்கள் எல்லாம் நமக்கு தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா, நம்ம நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு, தியானங்கள் செஞ்சு, உடம்ப நல்லா பிளெக்சிபிளா வச்சிருந்தோம்னு வைங்க, நமக்குள்ள அந்த ஜீவகாந்தம் நிறைய இருக்கு. இப்ப சொன்னாங்கல்ல, பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வருதுன்னு சொல்லி. இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வந்துடுச்சுன்னாக்கா, எந்த கிருமிகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எதுல இருந்தும் நமக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அடிச்சு சொல்றேன் நானு. நாம உடலை நல்ல பயிற்சி கொடுத்து, நம்ம பயிற்சியில சிம்பிளிஃபை பண்ணல. இப்ப அவங்க சொன்னாங்க கண்ணுக்கு பயிற்சி இருக்குது. நீங்க கண் பயிற்சி நல்லா செஞ்சு பாருங்க, ஊரெல்லாம் கண் நோய் வரும், ஆனா உங்களுக்கு வராது. சீக்கிரமே கண்ணாடி போடும்படியா இருக்கும், இல்ல கண்ணாடி போட்டிருப்பீங்க. உங்களோட கண் பயிற்சி மூலமா நீங்க கண்ணாடியை எடுத்துடுவீங்க. இல்ல கண்ணாடி போடுறது கூட இன்னும் காலம் தள்ளி போகும். 40 வயசுல போட வேண்டிய கண்ணாடியை நீங்க 70 வயசுல போடுவீங்க. இதெல்லாம் நிஜம். இதெல்லாம் நீங்க அந்த பயிற்சிகள் செஞ்சு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பழக்கம். பழக்கம் அப்படின்னு சொன்னாக்கா, தெரிஞ்சோ தெரியாமையோ சில பேர் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாயிடுறாங்க. அந்த கெட்ட பழக்கத்துல மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அற்ப சுகத்தை வந்துட்டு அவங்க அதான் பேரின்பம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுலயே மூழ்கிடுறாங்க, ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து வெளில வர்றது இல்ல. அதன் விளைவு உடல் உறுப்புகள் பழுதாகி விடுகின்றது. சில பேரு, நான் நிஜத்துல பார்த்தது சொல்றேன், அந்த சிகரெட் பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அவன் என்னவோ விளம்பரம் பண்ணிட்டு சின்னதா போட்டிருப்பான், உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு. அது படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. யாரோ பழக்கி விட்டாங்க, அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பழக்கத்தை விட முடியாது. உயிர் போகிற நிலையில கூட சிகரெட்டுக்காக ஏங்கி இருக்கிற உயிர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிகரெட்னால அவருக்கு நோய் வந்திருக்கு, படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அப்படி இருந்தும் வார்டு பாய் கிடைக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிமையாயிடுறாங்க அந்த பழக்கத்தின் காரணமாக. அப்படிப்பட்ட பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் நாம வந்து
கவனம் செலுத்தக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அது அந்த மாயையில இருந்து நம்ம எப்பவுமே ஸ்டடியா அதெல்லாம் நமக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கறது தான் நம்முடைய சிம்பிளிஃபை குண்டலினி யோகா. தியானங்கள் மூலமாக மனசுக்கு ஒரு நல்ல ஆன்ம பலம் வரும். அந்த ஆன்ம பலம் வந்துருச்சுனாக்கா நமக்கு நம்மளுடைய அறிவு ஞானம் அந்த ஞானம் எடுத்து சொல்லும். புத்தி வேற ஞானம் வேற. நம்ம ஏசறையா சொல்லியிருக்காங்கல்ல, பழக்கத்தின் காரணமா நம்ம உண்டாக்கிறது புத்தி. அவங்க சொன்னாங்க, என் புத்தி தப்புன்னு சொல்லல, நான் எடுத்துக்கிட்டேன். என் புத்தி ஏத்துக்குச்சு, நம்ம எடுத்துக்கிட்டேன். ஆனால் புத்தியை தாண்டி ஞானம் வரும்போது இது நல்லது எது கெட்டது எது நமக்கு புரிய வரும். இல்ல இது இது தப்பு, என் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரி வயது வரம்பு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு இப்போ 80 வயசுன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த 80 வயசு வரைக்கும் கூட நோய் இல்லாம மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்க. பழைய ஆளுங்க தான் இருக்கிறாங்க. புதிய ஆளுங்க ஏன்னா புது புது பழக்கம், அது நோயும் புது புது விளைவு, புது புது நோய்கள், பேர் சொல்ல தெரியாத நோய்கள், அதனுடைய தாக்கம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே அவங்க டாக்டர் புதுசா இப்ப இந்த நோய் என்ன நோய், அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கணும்னு போகக்கூடிய அளவுக்கு நோய்கள் பெருகி இருக்குது இன்றைய காலத்துல. அதுக்கு காரணம் நம்மளுடைய தவறான பழக்க வழக்கங்களும் கூட. அடுத்தது வழக்கம். வழக்கங்கள்னு சொல்லும் போது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு 4 நட்சத்திரம், அமாவாசை திதி, கிருத்திகை திதி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு காலையில இருந்து நைட்டு வரையில ஒட்ட வயிற்றுல எதுவும் போடாம அப்படியே வச்சிருப்பாங்க, காய வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டோ இல்ல அடுத்த நாளோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்ல, இறைப்பை என்ன செய்யும், அது ஏத்துக்காது. அதுக்கு வேண்டிய உணவு இருக்கிறவர்ல, சரியான அளவு உணவு இருக்கிறவர்ல அது செரிக்கும். நீ எதுவுமே போடாம வயிற்றுல காய வச்சிருந்தனாக்கா அது இறைப்பை தன்னால அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப சுரக்கிற அமிலத்துக்கு அங்க வந்து ஜீரணம் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வயிறு காலி. அது என்ன பண்ணும், உடனே அந்த இறைப்பையின் சுற்றுச்சுவர்களையே வந்து அது செரிக்க ஆரம்பிச்சிடும். அங்கதான் ஆரம்பிக்குது பெப்டிக் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர் தொடர்ந்து 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 அப்படியே போகும்போது அது கேன்சரா கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி சூழ்நிலை. சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம தயார்படுத்திக்கணும். இப்ப நம்ம இந்தியால இருக்கிறோம், அதுக்கேற்ற உணவு வகைகளை சாப்பிடுறோம். திடீர்னு யுஎஸ் போறதுக்கு ஒரு ஆஃபர் வருது, யுஎஸ் போறோம். அப்போ என்ன செய்யணும், நமக்கு உணவுகளே நாம சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். இல்ல இந்த ஊர்ல எல்லாம் என்னென்னவோ சாப்பிடுறாங்க, நாமும் அதை சாப்பிட்டு பார்த்தா என்ன, அது நமக்கு நோயில கொண்டு போயிட்டு விட்டுரும். சாரி, ஒரு போன் வந்துச்சு, அது கட் பண்ணி ஆச்சுங்களா. அடுத்தது பருவநிலை மாற்றம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் காயுது, நம்மளால தாங்க முடியல. திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்துடுது. அப்ப என்ன பண்ணோம், அதுக்கு சரியான படி குளிர் வந்துட்டு சொட்டர் கிட்ட போட்டுட்டு போகணும். எனக்கு சொட்டர் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லப்பா அப்படின்னாக்கா அப்போ நமக்கு ஜலதோஷம் ஜுரம் ஏதாவது வந்தா அந்த விளைவுகளை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வெயில் காலம் வந்துச்சா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம வந்து தயார்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தாண்டி முதுமைன்னு வரும்போது சில உறுப்புகள் பழுதடையதான் செய்யும். அந்த முதுமையை கூட நாம வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும். சந்தோஷமா ஏத்துக்கிட்டு சரி இத்தனை நாள் நான் நடந்திருக்கிறேன், ஆனா நம்மளோட பயிற்சிகள் மூலமா நம்ம முதுமையை கூட நம்மளால தள்ளி போட முடியும். அதாவது ஒரு 60 வயசுலயே நமக்கு மூட்டு வலி வருது, வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்துச்சுன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சிகள் மூலமாக நம்ம ஒரு 80 வயசு வரைக்கும் அதை தள்ளி போடலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். அடுத்தது இதெல்லாம் தாண்டி நமக்கு கருமையம். கருமையத்தை நான் முன்னாடி கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹெரிடிட்டி வழியா கொஞ்சம் நோய்கள் வர்றதுக்கு இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கணும். அது கூட நம்முடைய அந்த வேதாத்திரி மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிற சிம்பிளிஃபை குண்டலினி யோகா இதை செய்யும் போது நம்முடைய நோய்கள் அது வந்து ஒரு நமக்கு ஒரு தற்காப்பு கலை. வர்றதுக்கு முன்னாடியே அந்த பயிற்சியை செஞ்சுட்டோம்னாக்கா வரவே வராது.
வந்ததுக்கு அப்புறம் பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம்னாக்கா அது அந்த அளவுலயே கட்டுப்படுத்தி நிறுத்திடும் பாதுகாப்பா. நிறுத்துறதோடு மட்டும் இல்ல, அப்படியே அந்த பயிற்சிகளை தொடர்ந்து உணர்ந்து செய்யும் போது நம்ம எடுத்துக்கிற மருந்துகளுடைய அளவு கூட குறைஞ்சிடும். அந்த நோயின் தாக்கம் கொஞ்சம் 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 நிறைய இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. கேன்சர் வியாதியே இல்லாம போன நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடந்திருக்குது. அவங்க எல்லாம் ஃபீட்பேக்ல சொல்லும் போது சொல்லியிருக்காங்க, இவ்வளவு கேன்சர் இருந்துச்சு எனக்கு, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஆனா மகிழ்ச்சியுடைய பயிற்சிகளை எடுத்து செஞ்சதுக்கு காரணமா இன்னைக்கு அந்த கேன்சர் நோயே என் உடம்புல இல்ல, கேன்சர் கிருமியே என் உடம்புல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ உரையில சொல்லியிருக்கிறவங்க எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். இன்னொன்னு முக்கியமா திரும்ப திரும்ப இந்த உடம்புக்குன்னு வரும்போது இந்த காலம் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுனால இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடும் போது அது அதுக்கேற்ற விளைவை நமக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நமக்கு வந்து இவ்வளவு சௌகரியம் வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட அருள் துறையை பற்றி எல்லாம் யோசிக்காம பொருள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அந்த ஆசையின் காரணம் பொருளின் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னாக்கா வீட்டுல செய்யறது கூட செய்யறது இல்ல. இது வாங்கி பீஸா வாங்கிக்கோ, பர்கர் வாங்கிக்கோ, அது வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோ. அது எதால செய்யப்பட்டிருக்குது, அது நம்ம பாரம்பரிய உடம்புக்கு நமக்கு ஒத்துக்குமா, அதுல என்னென்ன கலந்து இருக்கிறாங்க, அது எந்த விதமான விளைவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்காம அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுறோமே தவிர நின்று நிதானித்து இதை யூஸ் பண்றதா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் தவற விட்டுரும். யோசனைகளை நம்ம தவற விட்டுரும். இதெல்லாம் கூட நம்மளுடைய நோய் வருவதற்கு பெரிதும் காரணமாக இருக்குது. டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்ப இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முறையான உடற்பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம எல்லாம் ரொம்ப லக்கி ஃபெலோஸ். அதனால்தான் நாமளும் நம்மளுடைய முன்னோர்களும் செஞ்ச ஒரு புண்ணியத்தின் காரணமாக வேதாத்திரி மகர்ஷியுடைய சீடர்களை நாம வந்து சேர்ந்திருக்கிறோம். முறையான பயிற்சி, சரியான பயிற்சி, இதை நாம கரெக்டா எடுத்துக்கிட்டு கரெக்டா செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா நோய்கள்ல இருந்து நாம முற்றிலும் விடுபடுவோம். ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம். நம்ம எந்த நோக்கத்திற்காக இங்க பிறந்திருக்கின்றோமோ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். நம்மளுடைய ஆன்மா கூட நம்ம உடம்புல எதுக்காக பயணம் பண்ணுதோ இந்த உடம்ப வந்து பழுதடையாம நம்ம பாதுகாக்கிற வரையில அதனுடைய வினைப்பதிவுல எல்லாம் இந்த உடம்புலயே கழிச்சிட்டு அது தன்னுடைய முழுமையை நோக்கி போய் சேரும். நாமும் அதுக்கு துணையா நிற்போம், வழி மகிழ்வோம், ஆனந்த வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் டைம் வேணும் இல்லையா? ஏதாவது சந்தேகம் இந்த கேட்கறதுக்காக அதுக்காக நான் இப்போ நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாம் அமைதியா கேட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.